Hello traders, this is Bhuvaneshwaran. நான் இப்போ நிஃப்டியோட 15 minutes டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் போயிட்டு தென் கொஞ்சம் மேலே போனது ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர். சரியா? ஸோ நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த 22,775 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெவலை வந்து நம்ம நேற்று நோட் பண்ணியிருந்தோம். ஸோ நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துலையே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 22,770 கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திரும்ப ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸாக இந்த இடம் 22,775 ஆக்ட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர். லாஸ்ட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபாலு மார்க்கெட் வந்து. ஸோ இப்போது மார்க்கெட்டுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து எதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிபோனாக்கி வந்து வேணால் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட்டோட இந்த ஸ்விங்கோட லோவுக்கும் ஹைக்கும் வந்து வச்சு ட்ரா பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0.5 கிட்ட வந்து இப்போதைக்கு இருக்குது. சரிங்களா? ஏறின மார்க்கெட் வந்து கீழே இறங்குனது. இந்த ஸ்விங்கோட லோ அண்டு ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 0.5 கிட்ட வந்து இருக்குது ப்ரைஸ் அப்படிங்கிறது. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இறங்கின மார்க்கெட் வந்து இங்கேயே சப்போர்ட் எடுத்துருக்கணும். அதாவது இந்த ரேஞ்ச் 0.38 கிட்ட. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங்கோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் கிட்ட இருக்குது. ஸோ கீழே இறங்கின மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கணும். ஆனால் இதையும் பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம், இன்கேஸ் கீழே இறங்கினா கூட இந்த 0.68 இந்த லெவலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 22,540. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுக்கான அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்தால் கூட இந்த 22,540 கிட்ட வந்து இந்த ரேஞ்சு கிட்ட வரப்போ 540 to 550 இந்த ரேஞ்சு கிட்ட வரப்போ சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா. அதே போல் மார்க்கெட் மேலே ஏறினுச்சு அப்படின்னா இந்த சேனலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 22,700லேருந்து 750. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏறின மார்க்கெட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபாலு. இன்கேஸ் மார்க்கெட் திரும்ப மேலே போணுச்சு அப்படின்னா இந்த சேனல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட் இன்கேஸ் மேலே போனால் கூட இந்த சேனலை டச் பண்ணுறப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு பியரிஷ்கான கேண்டலோ இல்லை பியரிஷ்கான பேட்டர்னோ ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ரிஸ்க் ரிவார்டில் நீங்கள் ஷார்ட் சைட் போக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபிபோனாக்கியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா மேலே ஏறும்போது அட்லீஸ்ட் இந்த 0.38 இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணி மேலே போகணும். அப்போ தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கும். இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போணுச்சு அப்படின்னா ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா இதுவும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கும். இல்லை இதுக்கிட்டே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா கீழே இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒரு ஃபால் வரும். தென் 22,450 இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு 22,450. ஸோ இப்போ இந்த ஃபிபோனாக்கியோட 0.618 வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக 22,450 கிட்ட மார்க்கெட் வந்து வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லி சிபேரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீக்லி சிபேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சிபேருக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த R1ஐயும் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. இந்த R1 வந்து இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். கரெக்டாக 0.38 கிட்ட தான் இந்த R1 அப்படிங்கிறது வந்து இருக்குது. நான் அதனால தான் சொன்னேன் மார்க்கெட் இன்கேஸ் மேலே ஏறினா கூட இதுக்கு முன்னாடி இந்த R1 வந்து நல்லா சப்போர்ட்டாக இருந்திருக்கும். இப்போ வந்து இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்துட்டதுனால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனால் கூட மேலே போகிறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மார்க்கெட் திரும்ப கீழே வரும். இல்லை இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து போயிடும். சரியா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம சிபிஆரோட R1 இந்த ஃபிபோனாக்கியோட 0.38 இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைனாக இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக வந்து கன்சிடர் பண்ணலாம். சரியா? இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் அதே போல் மார்க்கெட் இன்கேஸ் கீழே வந்தால் கூட இந்த வாரத்தில் நாளைக்கோ இல்லைனா நாளை மறுநாள் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த சிபேர் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த சிபேர் இருக்கிற லெவல்ஸ் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். நான் பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நமக்கு கிளியராக ஒரு சேனலுக்குள்ளே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ கிளியராக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் தென் சப்போர்ட்டு இந்த மாதிரி இந்த சேனலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த சேனலோட இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஹை கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இருக்குது. சரியா? ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சு கிட்ட வரும்போது இதை டச் பண்ணிவிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுது. அப்படி இருக்கிறப்போ ப்ரைஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா ப்ரைஸ் திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா கீழே வருமோ, அதாவது இந்த சேனலோட சப்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சேனலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
அதாவது இந்த சேனலோட சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் திரும்ப ப்ரைஸ் வந்து இப்படி வருமோ அப்படின்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது. ஆனால் இந்த டே கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே க்ளோசிங் வந்து வைக்க முடியல இதால். ஸோ இதை வச்சு நம்ம என்ன மீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல செல்லர் வந்து ஆக்டிவாக உள்ள வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் பையர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நார்மலாகவே ட்ரேடிங் இல்லை இன்வெஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி தான் இல்லையா? ஒரு இடம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்து ப்ராப்பராக நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ண தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதே போல் செல்லர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பையிங் ப்ரெஷர் வந்து இப்போ வந்து குறையிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு. அதனால் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா பை அண்ட் டிப் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணுமா இல்லை இதுக்கு கீழே வருமா அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ செல் ஆன் ரைஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து கீழே வரதா ட்ரை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்விங்கோட லோ அண்ட் ஹையை வந்து நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இதை ப்ராப்பராக மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இந்த இடத்த பாருங்கள். நமக்கு வந்து கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் இன்கேஸ் கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இந்த 0.382 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் 48,670 இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கான ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கோட ஹை இருக்கு இல்லையா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49,000லேருந்து 49,050. ஸோ இந்த 49,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஃபிபோனாக்கியோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 0.382 இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 48,670. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுக்கான அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டே கேண்டலில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து 1 ஹவரில் வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரேஞ்செல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்விங்கோட ஹையை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் இன்கேஸ் கீழே இறங்குச்சு அப்படின்னா 49,000 இல்லை 49,000 to 49,050 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கலாம். அதே போல் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்ததான் இந்த ஃபிபோனாக்கியோட 0.382 48,670 அப்படிங்கிறது வந்து அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போது ஹையர் லோ ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, அப்போது இந்த ஸ்விங்கான லோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஃபிபோனாக்கியோட 0.5 இருக்குது பார்த்தீங்களா, 48,250 இதுக்கு கீழே தான் இந்த ஸ்விங்கோட ஹை இருக்குது. அப்போ இதோட மீனிங் என்னென்னா மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த 0.5 கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட திரும்ப பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த 0.38 அடுத்து 0.5 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் லெவல்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போது எப்போ இந்த 0.5 எல்லாம் பிரேக் பண்ணி இதுக்கு கீழே மார்க்கெட் போகுதோ, இந்த 0.618 எல்லாம் பிரேக் பண்ணி கீழே போகுதோ, அப்போ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடை நோக்கி போகும். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்விங்கோட லோங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஏர்ன அந்த ஸ்விங், இந்த ப்ரைஸோட ஸ்விங் அப்படிங்கிறது வந்து இந்த லெவல் கிட்ட இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து 0.5க்கு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக இந்த ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டையும் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸையும் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீக்லி சிபிஆர் இதில் வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட R2 கிட்ட இருக்குது. சரியா? மார்க்கெட்டோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து R2 கிட்ட இருக்குது. இதை நான் வந்து 15 மினிட்ஸாக இப்போ வந்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சிபிஆரோட R2 கிட்ட, R2க்கு மேலே தான் இருக்குது. சரிங்களா? அப்போது இதுவே வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா இங்கே சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த R1 பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ட்ரா பண்ண இந்த 0.3 இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சு, அதாவது ஃபிபோனாக்கியோட 0.38 இந்த ரேஞ்சுக்கிட்ட R1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு மேட்ச் ஆகுது. சிபிஆருக்கும் சரி, நம்மளோட ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கும் சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மேட்ச் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸோட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல ஃபால், கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நல்ல ஃபால், இங்கே வந்து நிறைய இம்பேலன்ஸ்லாம் கிரியேட் ஆகிருக்கும். இன்கேஸ் மேலே ஏறினா கூட பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த 49,900 ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டுக்கு. இப்போ மார்க்கெட் இன்கேஸ் மேலே ஏறினா கூட இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணணும். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போகணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைட் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கூட நமக்கு ஆக்ட் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா
ப்ரைஸ் இன்றைக்கி வந்து மேலே போனது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக கீழே வந்துடுச்சு. அப்போது இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போக ட்ரை பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா திரும்ப இதில் கன்சல்டேஷன் ஆன மாதிரி இங்கே கன்சல்டேஷன் நடக்கும். இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த அப்சைடை நோக்கி மார்க்கெட் போகும். இல்லைனா இதுக்குள்ளே கன்சல்டேட் ஆகிட்டு திரும்ப ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு மார்னிங் வந்து எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு குழப்பம் வரலாம். அதாவது டூ மச்சாக அனலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய கன்ஃபியூஷன் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப நம்ம அதிகமாகலாம் அனலிசிஸ் பண்ணல. ஜஸ்ட் வீக்லி சிபிஆரை பிளாட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ரெண்டாவது, ஸோ இன்னைக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபிபனோக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்விங்கோட லோ அண்ட் ஹையை வந்து மார்க் பண்ணி எதுக்கிட்டலாம் சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக. அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ராலாம் ரொம்ப அதிகமாக பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.